ஒரு 10 குழந்தைங்களை நிறுத்தி நம்ம சத்தத்தை உயர்த்தி கத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க என் சத்தம் தான் கேட்கணும், என் சத்தம் தான் கேட்கணும். 10 ஒன்றை போல் சத்தத்தை உயர்த்தி கத்துவாங்க. அப்போ அதுகளுடைய முகத்தில் சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்காது, எதையும் யோசிக்க மாட்டாங்க. சந்தோஷமாக அவங்க கத்துவாங்க சத்தத்தை உயர்த்தி. ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்தத்தை உயர்த்த. இதே நீங்கள் ஏசாயா 58 வாசிக்க முடியும். சத்தத்தை உயர்த்த. சந்தோஷம், தேவன் இதை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகளில் 2வதாக வரக்கூடியது சந்தோஷம். பிலிப்பியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சந்தோஷமாயிருங்க கர்த்தருக்குள்ள. சந்தோஷமாக இல்லை அப்படின்னாலே தேவன் நம்மளை துக்கப்படுவார், நம்ம ஜெபம் கேட்கப்படாது. சந்தோஷமாறாதீங்க, சந்தோஷமாக ஜெபிங்க. உன் வீட்டில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கட்டும். தேவன் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறவர். சந்தோஷமா 6 நாட்கள் முறுமுறுக்காம 7வது நாள் உன் சத்தத்தை உயர்த்தி ஆராதி, ஆர்ப்பரி. நான் அந்த அலங்கத்தை இடித்து போட்டுக்கிறேன். அலங்கம் இடிஞ்சு விழுகுது. தேவன் எரிகோ பட்டணத்தை அவங்க கையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி கர்த்தரதே கருத்து தான் பேசுகிறார். உன் வாழ்க்கையில் முறுமுறுப்பு வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம், உற்சாகமாக ஆண்டவர் ஆராதி. தாவீது ஒரு தேசத்துக்கே ராஜா தான். உடன்படிக்கை பெட்டி தாவீதுடைய நகரத்துக்குள்ளே வரும் பொழுது முழு பலத்தோடு நடனம் பண்ணினார். அது அற்பமாக நினச்ச மீகாலுக்கோ மரண நாள் மட்டும் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. தேவஜனமே, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் துதிப்பேன், நான் ஆராதிப்பேன், முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் இவ்வளோ நாள் தடையாக இருந்துச்சோ அத்தனை வாசலையும் தேவன் உங்களுக்காக இன்னைக்கு திறக்க போகிறார்.